வணக்கம் அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்குங்கோ? நான் இங்கே இருக்கேன். தொடர்ந்து பல வருடங்களாக எனக்கு இந்த துறையில் நீங்கள் கொடுக்கும் அந்த ஒத்துழைப்பு மட்டுமே என்னை இந்த அளவுக்கு அடுத்தடுத்த விடயங்களை முயற்சி எடுக்க ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. நண்பர்களே, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தி, சித்தா, பெரிய பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, நண்பர்கள் சொல்லி அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்போ நம்ம அடையாளத்தை தேடி முதல் இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கும் இருக்கும். எங்கடா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏரியா செம்ம கெத்து மச்சி, நம்ம ஏரியா செம்ம கெத்து மச்சி. அதுக்குள்ள இந்த அடையாளத்தில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு அறியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ஏரியா கெத்தில் பாலப்பா நகரில் ஒரு ஜீவ சமாதி வந்திருக்கும். அவரை வந்து மௌனகுருன்னு சொல்லுவாங்க. மேற்கொண்டு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்க ஆவலாக இருப்பீங்க. நான் ஐயாட்ட போகிறேன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓம் நம சிவாய சிவாயம். நல்லா இருக்கோம். நேபாள் மன்னர் ராஜாராம் மௌனகுரு சுவாமிகள், நேபாள் மன்னர் இவங்க. அங்கேருந்து வந்து இங்கே வந்து மௌனகுரு சித்தராக இருந்து இங்கே எழுதிருக்காங்க. இவங்க வந்து சித்து விளையாடல, இவங்க வந்து நிறையா பேருக்கு சித்து இது கொடுத்துருக்காங்க, ஆசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாடகச்சேரி ஐயாவுக்கு இவங்க தான் பைரவர் தீட்சை கொடுத்தவங்க. தீட்சை கொடுத்தாங்க. இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. இவங்கள்ட்ட நம்பி வர்றவங்களுக்கு, தேடி வர்றவங்களுக்கு என்ன வேண்டுறாங்களோ அது நல்லபடியாக நடக்கும். பொதுவாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மனசில் பட்ட அந்த படைப்புகள் எடுத்துகிட்டு போவாங்க. ஐயாவை எல்லாம் வரும்போது என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? இங்கேருந்து வரும்போது டீயும் பண்ணணும் தான் அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் டீயும் பண்ணு தான். பூ எண்ணெய் பாக்கி இதுங்க தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. பாக்கி மகா சிவராத்திரி போய் ஐயாவோட குரு பூஜை எப்பயும் வருஷம் நடத்திக்கிட்டு இது இந்த வருஷம் 14வது வருஷம் மகா சிவராத்திரி பூஜை வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு. இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. சிஆர்சி பக்கத்துலேருந்து அப்படியே நீங்கள் திரும்பி கீழவாசல் வர வழியில் பாலப்போ நந்தவனம் அங்கே இறங்கி வந்து மௌனகுரு சித்தர்னு கேட்டால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். குறிப்பாக இங்கே ஐயாவுக்கு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகளோட லட்சியங்களோடு நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வரும்போது வந்து டீ பண்ணு தான் ஐயாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாகவே இருந்திருக்கு. இப்போ இவரோட சிஷ்யர் சொன்னார்ல, அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க திருவொற்றியூர் இது மெட்ராஸில் பாடகச்சேரி ஐயா அவங்க இருக்காங்க. அதே மாதிரி சரவானந்தர் சுவாமிகள், அது வந்து இதில் இருக்குது, சின்ன கிராகரம், வளைமான் பக்கத்தில். இந்த இடத்துக்குலாம் நீங்களாம் போயிருக்கீங்களா ஐயா? எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஐயா ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் நிகழ்ச்சி நோக்கம் வந்து தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த துறையில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? அப்படியே நமக்கு இங்கே வந்து அதுக்கு முதல் இது என்னன்னு தெரியாது. நம்ம இங்கே வழிபாடு போட்டவரை நிறைய பேர் இங்கே எட்டிருந்து நிறைய பேர் வர்றாங்க வழிபாட்டுக்கு வர்றாங்க. வழிபாட்டுக்கு நிறைய பேர் நடந்திருக்கு, நினச்சது நடந்திருக்கு. அதனால இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ன காரியம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்கவுங்க வேண்டிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 40 வந்து 30 வருஷமாக இருக்கேன். நீங்களே 30 வருஷமாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இது எத்தனை வருஷமாக இருக்குது? அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. உங்களுக்கு யார் இந்த வழியை காட்டினது? நம்மளாம் வந்து இப்போ விளக்கு போட ஆரம்பிச்சு அவங்கவுங்க வந்து வழிபாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஐயாவை பற்றி, அதெல்லாம் உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது? இப்போ வந்து நல்லி குப்புசாமி செட்டியார்னு இருக்காங்க, சென்னை சில்க்ஸ். அவங்கள்ட்ட பூர்வீகம் அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து என்னன்னு விளக்கு போடோன்னா இது யார் என்னன்னு கேட்கும்போது, இவங்க வந்து நேபாள் மன்னர், அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. இவங்க வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க, மௌனத்தில் இருக்காங்க. இவங்க வந்து தீட்சை கொடுத்து தான் இவருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் வந்து குரு எரிதாதா சுவாமிகள், நெல்லுப்பட்டு ஆந்திரா. அங்கேருந்து எல்லாம் கிளம்பி இந்த பக்கம் வந்து இங்கே வந்து எல்லாம் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு அப்புறம் இவங்க பெரிய ஞானி, இவங்க பாடகச்சேரி அப்படி போகும்போது நம்ம தஞ்சை புன்னையனூர் மாரியம்மன் விரைவில் கோயில் கட்டிருக்காங்க. போகும்போது இந்த லைனில் அப்போலாம் பஸ்ஸு கிடையாது, நடந்து போகும்போது பெரிய மகான்ஜி ஒருத்தர் இருக்கார், யாரோ உள்ளார போய் பாருங்கன்ட்டு இவங்க காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தாக்க நிராந்தரமாக இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த ஜடாமுடி எடுத்து கட்டி விட்டு அவங்களோட அங்கவஸ்திரத்தை கிழிச்சு கோமணம் கட்டி விட்டுருக்காங்க. அந்த ஐயாவுக்குள்ள ஒரு பெரிய நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து நெற்களஞ்சியம், பொற்களஞ்சியம், அப்படி நம்ம தஞ்சை மண்ணில் இருந்தால் கூட வந்து மகான்களும் ஞானிகளும் இங்கே நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த அடையாளத்தில் நாங்கள் தேட ஆரம்பிச்சிருந்த முதல் தகவல். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ சரியாக நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு 2-3 வழி சொன்னீங்கன்னா இப்போ பார்க்குறாங்கல்ல அவங்க வந்து ஐயா வந்து இப்போ வர்றாங்கன்னா சிஆர் செட்டு கறந்த சிஆர் செட்டு இறங்கினாக்கா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார வந்து நேபாள் மன்னர் ஜீவசமாதினா கேட்டாக்க சொல்லுவாங்க, உள்ளார நேராக உள்ளார வந்துடும். திருவோணமகாலுக்கு பக்கத்தாப்புல சிவா ஆர்டிவர்ஸுக்கு பக்கத்தில் வீரனையா வால்பற்ற எய்த்த சந்தனம் இறங்கி வர்றதுக்கு ஈஸியாக வரலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஐயா ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்மளுடைய அடையாளத்தில் எண்
ஒன்றில் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் மௌனகுரு ஐயாட்ட இருந்து தகவலோடு நாங்கள் அடுத்து உங்களுக்காக அப்படியே நாங்கள் பயணிக்க போகிறோம். நீங்களும் எங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள். இந்த நிகழ்வை ரொம்ப அருமையாக, அழகான, மகிழ்ச்சியாக, அன்பாக, பண்பாக, பாசமாக, உறவாக, உயிராக, ஆரவாரமாக, அமர்க்கலமாக, அற்புதமாக எல்லாருமே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்து நாங்கள் போகிற இடம் பக்கத்தில், அந்த இடத்த நீங்களே சொல்லுங்களேன். இரும்பு தின்ன சாமியார். இரும்பு தின்ன சாமியார்.